ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சரமான கருவாட்டத்துக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம், 4 சின்ன தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவாடை தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பூண்டும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான காரசாரமான கருவாடு தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.